ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல நான் நியூவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி பண்ண முடியுமா, அதே டைம்ல இவ்வளவு காம்படிஷன் இருக்கிற இடத்துல என்னால் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய சர்வைவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. யூடியூப் சேனல் 2024ல ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை, நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இந்த யூடியூப்பில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியல, என்னால் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, யூடியூப் பேசிக்காக உங்களோட வீடியோவை மற்றவங்களோட மொபைலுக்கு அதை இம்ப்ரெஸ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு சைடில் நான் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்மளோட நார்மலாக ஒரு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் லாஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஹோம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது, அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் பேஜில் நான் எந்த ஒரு சர்ச் பாக்ஸில் நான் டைப் பண்ணவே இல்லை, நான் ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்து ஷோ ஆகுது. எப்படி இது ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட மொபைலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேனலோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் பேஜில் ஷோ ஆகும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் ரெகுலராக யாராவது வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் உங்களுக்கு இம்ப்ரெஷன் பண்ணி கொடுக்கும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த வீடியோவில் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு இம்ப்ரெஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுது, ஹோம் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்து நமக்கு எப்போவுமே ஆன்லைன் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் யோசிப்போம், 2024ல நியூவாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா? அதாவது நம்ம இப்போ புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறாங்களோ அது ரிலேட்டடாக இருக்குல்ல. இப்போ நான் நார்மலாக ஒரு வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபுட் ப்ராசஸர் வந்து வாங்கியிருக்கேன், அது எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ 1 இயருக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க யாரோ ஒருத்தவங்களோட வீடியோவும் இப்போ ரீசெண்டாக 1 வீக் 2 வீக் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோவும் எனக்கு என்ன ஆகும், ப்ரௌஸ் ஃபீச்சரில் எனக்கு என்னோட ஹோம் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடும். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பாக்ஸில் எந்த ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணாலும் அது ரிலேட்டடாக யாராவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்கன்னா, நியூ யூடியூபர்ஸ் இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதை மற்றவங்க வீடியோவுக்கு கொண்டு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வித் ப்ரூஃபோட இருக்குது. 2024ல இம்ப்ரெஷன் வந்து நடந்துட்டு இருக்குதா, நம்மளால யூடியூப் சேனலில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நிறைய வீடியோஸ் வந்திருக்கா. இப்போ இதில் வந்து நம்ம சொல்லிட்டேன் 3 டைப் ஆஃப் வீடியோஸ் தான் நம்மளோட ஹோம் பேஜில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளோட வீடியோ ஹோம் பேஜில் போகுதா? நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, நான் நல்லா வீடியோ போடுறேன், என்னோட வீடியோ சஜஷனில் போகுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருக்கோங்க. நம்மளோட வீடியோ சஜஷனில் போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஷனில் போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ இம்ப்ரெஷன் நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒய்டி ஸ்டுடியோவில் டெஸ்க்டாப் மோட்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைப்போ. அந்த வீடியோவில் ரேண்டமாக நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, ரீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ 18.5K அப்படி இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 18,500 பேரோட ஹோம் பேஜில் என்னோட வீடியோ யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் 7.8% பேர் தான் அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது 1.7K வியூவர்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. யூனிக் வியூவர் அப்படிங்கிறத என்ன ரெகுலராக பார்க்கக்கூடிய 890 பேர் வந்து ரெகுலராக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வீடியோ 18,500 பேருக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து அதான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு, அதாவது இம்ப்ரெஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட சேனலோட வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட மொபைலுக்கு ஹோம் பேஜில் போகுதா, அப்படி போனால் எத்தனை மெம்பருக்கு போகுது, இந்த இம்ப்ரெஷனில் இந்த ரீச் அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் கிளிக் பண்ணுவோம், இம்ப்ரெஷன் கிளிக்னு இருக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இதுதான் தம்ப்லைன்.
18,500 பேருக்கு என்னோட வீடியோ ஹோம் பேஜில் போயிருந்தாலும் ஆனால் 1,700 பேர் தான் பார்த்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட வீடியோவோட தம்ப்லைன் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கணும். என்னதான் 18,000 பேருக்கு போயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணி போயிருக்காங்க. 1,700 பேர் மட்டும்தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தம்ப்லைனாக இருக்கட்டும், அதோட டைட்டில்ஸாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே இன்னுமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து இம்ப்ரெஷனில் வீடியோ வந்து எத்தனை போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, என்னோட வீடியோக்கு இவ்வளோ இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு, இவ்வளோ இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே எப்படி வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க, எடுத்த உடனே நம்ம 1 ஹவர்ல நம்ம 18K வந்து வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இந்த வியூஸ் வந்து படிப்படியாக முன்னேறி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் நம்மளோட வீடியோ 18,500 பேருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 1 டே ஆகுது. ஆனால் இந்த வீடியோவோட என்ன கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, மக்கள் எவ்வளவு பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, எவ்வளவு மணி நேரம் பார்த்துருக்காங்க, எவ்வளவு டூரேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை பொறுத்து தான் அடுத்தடுத்து பீப்புளுக்கு இன்னும் இம்ப்ரெஷன் கிளிக் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளோட தம்ப்லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கேட்சியாக அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தம்ப்லைனை கொடுக்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இப்போ அந்த 2024 நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க வீடியோ கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைலில் வரும். இப்போ நான் மொபைலில் நார்மலாக பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பு. இப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ ஒன்று வந்துருச்சு. ஜூலை 10 அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 603 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சேனலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் யூடியூப் இவங்களோட சேனலை பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இம்ப்ரெஷன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஹவர்ஸ் 44 வியூஸ் இருக்குது. கண்ணம்மாஸ் vlog அப்படின்னு சொல்லி அவங்க சேனலையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நியூவா நம்ம சர்ச் பண்ணியும் பார்க்கல, இந்த கண்டென்ட்டை நம்ம இருந்து தேடியும் பார்க்கல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜ்ல எனக்கு வந்து காட்டுறது. இப்போ 3வது வீடியோ உங்களுக்கு ப்ரூஃபா காட்டுறேன். இப்போ பாருங்க 889 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 10 டேஸ் ஆச்சு, 251 வியூஸ் தான் போயிருக்கு. அப்போ இவங்க ஒரு சின்ன நியூ யூடியூபர். இப்படி இவங்களோட சேனலை நான் சர்ச் பண்ணி தேடி போகல, ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா என்னோட கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், யூடியூப்ல இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே உங்களோட வீடியோவை இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போயிருக்கா, இல்லை சஜஷனில் எவ்வளோ போயிருக்கு, அது கூடவே இந்த இம்ப்ரெஷன் கிளிக்கில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நம்ம எவ்வளோதான் அப்லோட் பண்ணினாலும் நம்மளோட வீடியோட இம்ப்ரெஷன் கிளிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.